முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவோட முன்னாள் கார் டிரைவர் கனகராஜ் சமீபத்தில் ஒரு சாலை விபத்தில் இறந்து போனாரு. அது சம்பந்தமா நிறைய கேள்விகள் உருவாகி இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, கொடநாடு எஸ்டேட்ல ஒரு ரூம்ல இருந்து கொள்ளை நடந்துச்சு. அந்த ஒரு கொள்ளையில என்னென்ன விஷயங்கள் எடுத்துட்டு போனாங்கன்றது யாருக்குமே தெரியல. அது சம்பந்தமா இப்போதைக்கு முக்கியமான ஒருத்தரா திரு கனகராஜ் அவர்கள் கைது பண்ணப்படலாம்னு சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா அவர் ஒரு சாலை விபத்துல மரணம் அடைஞ்சிருந்தாரு. ஆனா அது மரணம் கிடையாது, அது கொலை வழக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரோட செல்போன் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது கவுண்டம்பாளையம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஆறுக்குட்டிக்கு ஒரு 4 தடவை மொபைல் போன்ல அவர் கூப்பிட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ இது ரிகார்டிங்கா விசாரிக்கிறதுக்காக நீங்க ஆஜராகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எம்எல்ஏ ஆறுக்குட்டி அவர்கள் நான் மே மாசம் 16ஆம் தேதியே ஆஜராகி என்னோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துடுறேன், ஏன்னா திண்டுக்கல்ல அதுக்கு அடுத்த நாள் முக்கியமான மீட்டிங் இருக்கு ஓபிஎஸ் அவர்கள் சார்பில்னு சொல்லி ஆத்தூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொரு தடவை சென்னைக்கு போகும்போதும் கனகராஜ் என்னை கார்ல கூட்டிட்டு போறது வழக்கம். ஆனா கொஞ்ச நாளா அவரோட நடத்தையில ஒரு மாற்றம் தெரிஞ்சதுனால அவரை வேலையிலிருந்து நீக்கிட்டேன். இந்த அதிமுக அணிகள் பிரியறதுக்கு முன்னாடி என்னோட உதவியாளர்கள் நம்பர்ல இருந்து கனகராஜ் நம்பருக்கு அழைப்புகள் போயிருக்கலாம். இந்த ஒரு விஷயத்த நான் ஆத்தூர் காவல் நிலையத்துல ஆஜராகி ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். கொடநாட்டில் அந்த வாட்ச்மேன் செத்து போட்டார். அப்புறம் அவரை பிடிக்கிறதுக்கு யார் அது சஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் செத்து போட்டார். அவரோட கனெக்ஷன் உள்ள இன்னொரு ரோடு ஆக்சிடென்ட். இப்படி எல்லாருமே இப்போ எனக்கே பயமாக இருக்குது. இது பினாமி அரசுன்னு சொல்லிட்டோமே, நம்மளும் போகும்போது ஏதாவது ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவோமோன்னு கூட எனக்கு பயமாக இருக்குது.